திண்டுக்கல்லுக்குள்ள வந்து டிராஃபிக்ல மாட்டியாச்சு. சரியான டிராஃபிக். ப்ரோ கூட்டிட்டு வந்து தெண்டமா 200 கிலோமீட்டர் லாஸ். ஆந்தலூர் போற வழியில பாத்தீங்கன்னா சைடு வியூ பாருங்க கைஸ். சொர்க்கம். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஒன் விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே ரைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாறு தான் கைஸ். ஸோ மூணாறு என்ன வன்மே மூணாறு ஆல்ரெடி போயிட்டு வந்தீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா மூணாறு தான் போகிறோம். ஆனால் போன தடவை பார்த்தீங்கன்னா நம்ம தேனி வழியாக கேப் ரோடு வழியாக உள்ளே போகிறோம். ஸோ இந்த தடவை எப்படின்னா உடுமலைப்பேட்டை போய் உடுமலைப்பேட்டை வழியாக ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஸோ அந்த ரோட்டில் அட்வென்ச்சராக போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி கிளம்புறோம். ஸோ சேனல் புதுசாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் தட்டிட்டு இருக்கிற நம்ம சேனலுக்கு லவர் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ காலையில் 4 மணி 3:30 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பி இப்போ 4 மணி ஆயிடுச்சு. எல்லாமே பேக் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டி தான். யார் யாரெல்லாம் நம்ம கூட வராங்க அப்படிங்கிறது போகும்போது மோட்டோ விளக்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தர் மட்டும் கிளம்பணும். ஸோ அவர் கிளம்பிட்டாருன்னா எல்லோரும் கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படியே மோட்டோ விளாக ரெடி பண்ணுறேன். ஸோ சேனலில் புதுசாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா நம்ம சேனலில் வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ வாங்க மோட்டோ விளாக ரெடி பண்ணலாம். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4:45. ஸோ இங்கேருந்து போய் ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். அது போக எங்கள் கூட இங்கே 2 பேர் இருக்காப்புல. அதனால் ஆளுக்கு ஒரு வண்டியில் ஒரு பிக்கப் பண்ணிக்கிட்டு ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 3 பேர் ஆல்ரெடி கிளம்பி நம்ம ஊர் ஐயங்கார் பேக்கரியில் உட்காந்துருக்காங்க 3 பசங்களாம். ஸோ ஒரே ஒருத்தவர்னால லேட்டுனால இப்போ எல்லாரும் நின்றுக்கிட்டு இருக்கோம் கைஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 4:46. இதுல என்ன ஒரு கூத்துனா, நான் ஆக்சுவலா இப்போ என்ன பிளான் போட்டேன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு 4:30 மணிக்கு வண்டி எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணது. ஸோ இதுல என்னன்னா நம்ம பசங்க இந்த கிளம்பியே வந்துட்டாங்க கைஸ். இதுல என்ன ஒண்ணுன்னா நம்ம பசங்க ஃபுல்லா 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் லேட் ஆயிட்டாப்புல. கொஞ்சம் புடின்னு பிடிச்சான். ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டர் ரைட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே காரைக்குடியில் நம்ம வழக்கமாக டீ சாப்பிட்ற ஒரு இடத்துல லைட்டாக ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டோங்க. ஸோ இங்கே வீட்டிலே ஊர்லேயே கரெக்டாக ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டேன் கரெக்டாக பெட்ரோலு. ஸோ அதனால் நம்ம அடுத்து போய் மூணாறில் போய் போட்டுக்கலாம். அது வரைக்கும் நம்ம வண்டி தாங்குவாப்புல, நம்மளை கூட்டிகிட்டு போவாப்புல தலைவன். வீட்டில் வந்து ஒரு பிளாக் காஃபி குடித்தேன் கைஸ். நான் கரெக்டாக ஒரு 4:30 மணி இருக்கும். ஸோ இப்போ லைட்டாக ஒரு டீயை போட்டால் தான் சரியாக வரும் மைண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கு. இந்த கிளம்புமா சரி வாங்க கைஸ். இங்கே தான் காரைக்குடியில் ஒரு இடத்துல டீயை சாப்பிட்டோம். ஸோ இங்கேயே பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:20. ஸோ நல்லாவே விடிஞ்சிருச்சு கைஸ். லாரி வர்றது பாருங்க. வேற மாதிரி லாரிக்கு இன்னைக்கு நமக்கு ஆகலை. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம தேவகோட்டை தாண்டி வரும்போது ஒரு பெட்ரோல் பங்கு அங்கேருந்து வந்த லாரி ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே இல்லை கைஸ். ஸ்ட்ரைட்டா ரைட் எடுத்து 6 வாட்டில் பெட்ரோல் பங்கு நோக்கி விட்டுட்டாப்புல. நாங்கள் கொஞ்சம் மெதுவாக வந்தோம். கொஞ்சம் வேகமாக வந்துருந்தோம்னா லாரியில் நம்ம விட்டுருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லாரி. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாக லாரியோட கிராஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே போயிட்டு அப்படியே திண்டுக்கல் கிட்ட போகும்போது மேப்பை போட்டுக்கலாம்னு ஒரு பிளானு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 62 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து மூணாறு வந்து மதுரை போய் தேனி போகிறது தான் நமக்கு பக்கம். ஆனால் இந்த உடுமலைப்பேட்டை ரோடு வழியாக போகணும் அப்படிங்கிறதுக்காண்டியே மெயினாக இப்போ இந்த ரோடு வழியாக வந்திருக்கோம் கைஸ். இந்த தடவை கொஞ்சம் நிறைய இடம் பிளேஸ் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ, எவ்வளோ அழகாக காமிக்க முடியுமோ காமிக்கிறான்.
தெரிக்க விடுறோம் கைஸ். வண்டி மாடு வண்டி கட்டி போயிட்டு இருக்கா கைஸ். என்ன இது, அந்த அந்த காலத்துல உள்ளது மாதிரி அந்த மாதிரியே இருக்கு கைஸ். இப்ப ஒரு வண்டி தான் கைஸ் ஊரே பாக்குறாங்க. என்ன ஒண்ணு, மைலேஜ் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஸோ அங்கேயும் பெட்ரோல் பல்கா நிப்பாட்டி போற மாதிரி இருக்கு. மத்தபடி வண்டி வந்து எனக்கே நேத்து கொஞ்சம் பயமாயிடுச்சு அந்த அளவுக்கு. ஏன்னா நம்மள சரட்டு பிடிச்சி இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அந்த அளவுக்கு பிக்கப் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாத்த சர 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 சரன்னு ஏறுது. தெரிஞ்சு இப்பயோ 2வது கியர் 3வது கியர்ல தான் போவாப்ல தலைவன். திண்டுக்கலுக்கு முன்னாடி சிங்கமுனரி அப்படிங்கிற ஒரு ஊருக்கிட்ட. ஸோ அந்த பிளேஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே தான் நிப்பாட்டி ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃபோட்டோஸ் எடுப்போமே. இந்த ஏரியா பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது. ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டோரியை போட்டுட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த ஏரியா எப்போவுமே பார்க்கும்போது இந்த ரோட்டில் வரும்போது இந்த ஏரியா சூப்பராக இருக்கும் கைஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா நத்தம் வரப்போகுது. சிங்கமுனரி தாண்டினோடனே ரோடு ஓட்டுறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த இயற்கையோடு சேர்ந்து நாமும் பயணிப்பது. வேற மாதிரி நத்தம் இன்னும் 13 கிலோமீட்டரு. சொக்கம்பட்டி. ஸோ இங்கேருந்து போகும்போதே ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ், தூவான வாட்டர் ஃபால்ஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு ஒரு பிளானு. ஸோ அது உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் ஏதோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் உள்ள நடக்கணும்னு சொன்னாங்க, போட்டிருந்துச்சு. நாங்கள் செட் பண்ணதில் பார்க்கும்போது எப்படின்னு தெரியல, போனாதான் தெரியும். ஸோ ஃபால்ஸில் தண்ணிலாம் வருதா அப்படிங்கிறதும் தெரியல. மழை பெய்யுது, அதனால தண்ணி வர வாய்ப்பு இருக்கு. நேற்று வீடியோலாம் பார்த்தீங்கன்னா செம்ம மழையா மூணாரில். அதனால மூணார் வந்து கிளைமேட் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புறேன். ரோட்ல ஒருத்தர் விழுந்து கிடக்குறாப்புல அரைச்சு. அதான் இந்த ரோட்ல வந்து என்ன ஒண்ணுன்னா, இது மெயினான ஹைவே ரோடு, காரைக்குடி டு திண்டுக்கல் ஹைவே ரோடுங்க இது. ஆனா இந்த ரோட்ல பாத்தீங்கன்னா அசால்ட்டா எனக்கு என்னன்னு எல்லாமே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாருமே. என்ன சொல்ற, ஒண்ணு நம்மளும் நம்ம நார்மலா போறோம், எல்லாரும் அதே மாதிரி போவாங்களாங்கிறது இல்ல இருக்காதுல்ல. சைடு ரோட பார்த்து ரோட கிராஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த இதுவே கிடையாது. நிறைய ஆகாய்ச்சி. இப்ப எனக்கே எனக்கு தெரிஞ்சு இப்ப எத்தனை நம்ம மெதுவா நின்று போயிடுறோம், எல்லாரும் அதே மாதிரி வருவாங்களான்னு தெரியல. என்ன சொல்றது, ஒன்னும் சொல்ற மாதிரி இல்ல. விழுந்து அரைச்சு முட்டிக்கிட்டு அரைச்சு படுத்தே கிடக்குறாப்புல. என்ன ஆச்சுன்னு தெரியல, உள்காயங்கள் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு மட்டும் எப்பவுமே கவனமா போகணும். நான் நிறைய தடவை இந்த ரோட்ல வந்திருக்கேன். எப்பவுமே இந்த ரோடு வந்து கவனமா இருக்கணும். காய்ஸ் திண்டுக்கல்லுக்குள்ள வந்து டிராபிக்ல மாட்டியாச்சு, சரியான டிராபிக். டிராபிக் 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 டிராபிக். ஸோ இந்த ரவுண்டானால பார்த்தீங்கன்னா ரவுண்டானா சுற்றி ரைட் எடுத்து போகிற மாதிரி இருக்கு.
ஓப்பன் ஆகி என்ன வண்டி வர்றாங்க. தலைவன் மிரட்ட விடுறாப்புல. கைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா இந்த ஒட்டஞ்சத்திர பாலம் பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணிட்டாங்க போல. போன தடவை நாங்க போகும்போது பாத்தீங்கன்னா க்ளோஸ்ல இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு வழியா இது ஓப்பன், ரொம்ப நாள் ஆனா இந்த ஒர்க் நடந்து இருந்துச்சு கைஸ். அந்த அளவுக்கு பாலம் லென்த்தா இருக்கும் போல. ஒரு வழியா ஓப்பன் ஆகி மேல போயிட்டு இருக்கோம் பாலத்து மேல. ஸோ கீழே பாத்தீங்கன்னா சரியான டிராஃபிக் ஆகிருக்கும் நார்மலாவே. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30. ஸோ இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. அதாவது தூவான வாட்டர் ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நின்றுட்டோம். ஸோ டீ ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு. ஏன்னா வெயில் சரியான வெயில் கைஸ். மெயின் ஹைவேல நிற்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ கைஸ் இந்த ஹைவேல தான் வந்தோம். இப்படியே வந்து இப்படியே இந்த இடத்துல நிற்கிறோம். ஐயங்கார் பேக்கரி. இங்கே ஒரு டீயை சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஐயங்காரில் பிஎம் பேக்ஸ். கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:04. பார்த்தீங்கன்னா இப்போ முன்னாடி ஒரு டீம் போயிடுச்சு, பின்னாடி ஒரு டீம் வருது. ரெண்டுக்கும் நடுவு நின்றுக்கிட்டு நம்ம இங்கே வர இன்னைக்கு நின்று போகிறதுல இங்கே ஒரு நேரம் 11:30 மணிக்கெலாம் நம்ம இங்கே தூவான வாட்டர் ஃபால்ஸே போயிடலாம்னு காமிச்சிச்சு. இன்னும் எப்படியும் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் போகிறதுக்கு. இப்போ வன்மி ப்ரோ கூட்டிகிட்டு வந்து தெண்டமா 200 கிலோமீட்டர் லாஸ். என்ன 200 கிலோமீட்டர் லாஸ். என்ன செய்யறது வேற வச்சு? என்ன பிளாக் பண்ணுறேன்? 200 கிலோமீட்டர் சொல்லுங்க என்னங்க? மூணாரே 40 கிலோமீட்டர் தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஆய் இது பாருங்க, மண்டையில் மன உளைச்சலாகி மண்டையெல்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு மன உளைச்சலாகி போச்சு. அது யாருனால? இதெல்லாம் யாரு? வன்மி பிளாக். ஒன்லி பிளாக்ஸ் வாண்டட். அந்த போஸ்ட்காக ஒரு ஃபாலோ பண்ணி விட்டுருக்கணும். ஒரு பைக்கில் அஜய் காமிங்க, அஜய் காமிங்க. அஜய் தெரிச்சு ஓடுவாங்க. ஜிபே வச்சிருக்கியா? சரி ஓகே, அப்போ ஜிபே பண்ணிட்டு வா, மொத்தமாக என் கணக்கு பண்ணிக்கிறோம். இந்த கையில் வண்டிக்கு மூணு வண்டியா 4 வண்டியா? 4 தானே, 80 ரூபா. கைஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியல. எதுவும் அனிமல்ஸ் எதுவும் வரும்னு நினச்சேன். இந்த வெயிலுக்கு எங்கேயும் வரப்போகுது. ஸோ மான்சூன் டயத்தில் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரோடு ஃபர்ஸ்ட் டைமாக வரேன். அடுத்து நம்ம அதாவது ஆக்சுவலாக இந்த தமிழ்நாட்டில் மழை பெய்யும் பொழுது இங்கிட்ட கொஞ்சம் நல்லா செழுமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மழை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு அனிமல்ஸையும் பார்க்கவே இல்லை. ஸோ மான்சூன் டயத்துல வரணும் போல கைஸ். ஸோ அந்த டயத்துல தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போலாம் காஞ்சி போயிலாம் இருக்கு. இங்கே நடந்து வேற போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்காங்க, அங்கங்க மக்கள் நிக்கிறாங்க. லோக்கல் பீப்புள்ஸ் நிறைய நிக்கிறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா கைஸ் ஒரு அனிமல்ஸ் கூட ஸ்பாட் பண்ணல. குரங்குகள் தான் நிறைய நின்றுச்சு. அது மாதிரி சரியான வெயில் கைஸ், கொளுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போதான் கொஞ்சம் கிளைமேட் மாறுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரோடும் பாத்தீங்கன்னா அந்த ரோடு அகலம் கம்மி கைஸ். ஒரு நேரத்துல ஒரு வண்டி தான் வரலாம் போல. அந்த மாதிரி 2 வண்டி வரலாம், கொஞ்சம் டைட்டா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தூவான வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்னொரு 3 கிலோமீட்டர், 3.7. நிப்பாட்டிட்டு உள்ள கீழே இறங்கி போகணுமா இல்லை எப்படின்னு தெரியல. ட்ரெக்கிங் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைஸ் மறையூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் எரிச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ தூவான வாட்டர் ஃபால்ஸு
மேப் ஒன்று காமிக்குது, ஆனால் எங்கிட்ட இறங்கி போகணும் அப்படிங்கிறது தெரியல கைஸ். எவ்வளோ நேரம் வந்தாச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் இரைச்சல் பரா வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அது வந்து கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மறையூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு தான் வந்தோம். ஸோ இந்த ஊரில் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு, பிரியாணி மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதோட ஆளுக்கு ஒரு பிரியாணி மட்டும் சாப்பிட்டு அப்படியே நிற்கிறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காந்தலூர் போகிற வழியில் என்ன பிளேஸ் இருக்கோ அதை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி பிளானு. ஸோ நைட்டு மூணாரில் போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. அடர்ந்த மலைப்பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா சரியான மிஸ்ட்டு. ஆக்சுவலாக அது மேலே மலை மேலே உங்களுக்கு கேமராவில் தெரியுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ சரியான மிஸ்ட்டு, கண்டிப்பாக மழை இருக்கும். இங்கே லோக்கல் பீப்புள்டையும் கேட்டோங்க. ஸோ அவங்க ஃபுல்லாகவே காந்தலூர் என்ன மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. கைஸ் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சரியான ரோடு கைஸ். ஸோ சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ தான் எங்களுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருக்கும் போல. ஸோ சரியான ரோடு சூப்பரான இருக்குது. கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல். அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், ஃபீல் பண்ணிட்டு போகிற லெவலில் இருக்குது கைஸ். இப்போ போனது அன்றைக்கி வாகமூன் வரும்போது கூட இந்த சைடு நாங்கள் வரல. ஆக்சுவலாக வாகமூன் கேப் ரோடு வழியாக வந்தோம், வந்து அப்படியே வாகமூன் போனோம். ஸோ அன்னைக்கை விட இன்னைக்கு வந்து கிளைமேட்டு நல்லா இருக்கு கைஸ். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே வளைஞ்சு ஒவ்வொரு மலையாக டச் ஆகி அப்படியே மேலே ஏறுது கைஸ். சூப்பரான கிளைமேட்டு வேற லெவலு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோடும். ஸோ வீக்கெண்டு இல்லாமல் நார்மல் டேஸ்னால அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை. கொஞ்சம் வண்டி வருதுன்னா அந்த க்ரௌடு இல்லாதனால கொஞ்சம் நல்லா வண்டி ஓட்டுறதுக்கு ஃபீலாக இருக்குது. முன்னாடி பாருங்க மிஸ்டர். காய்ஸ் மறையூர்லேருந்து காந்தலூர் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சரியான வியூ பாயிண்ட். ஸோ அந்த ரோடே சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ட்ரோன் ஷாட் எடுத்தோம், அதே மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் எடுத்தோம். ஸோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நேராக காந்தலூர் தான் போகணும். ஸோ கரெக்டாக ட்ரோன் எடுத்து முடித்தேன், அப்படியே மலை சாரல் விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ விழுந்துக்கிட்டே இருக்குது. இங்கே ரொம்ப நேரம் நிற்கணும் போல் இருக்குது கைஸ். ஸோ அந்தளவுக்கு அந்த பனி மேலே பனி சாரல் மாதிரி விழுகும் பார்த்திங்களா, அந்த மாதிரி விழுகுது. ஸோ அவ்வளோ நல்லா இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மூணார் வர்றவங்க காந்தலூர் மறையூர் ரோட விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சொர்க்கம். சொல்லுங்கள் இந்த ரோடோட அனுபவத்தை என்ன, எப்படி இருக்குது என்னது, இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுறது எப்படி இருக்குது? நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி, அப்புறம் நல்லா இயற்கையாக இருக்குது. கிளைமேட் அப்பப்போ இந்த மழை வர்றது. ஸோ அப்படியே கீழே வெயிலாக தான் இருந்துச்சு, மேலேயும் அப்படி தான் இருக்குன்னு நினச்சோம், பார்த்தா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இது நான் 1 மாதத்துக்கு முன்னாடி வாகமூன் வரும்போது இந்த அளவுக்கு கிளைமேட் இல்லை. ஸோ இந்த 1 மாதத்துக்கு அப்புறம் கிளைமேட் இந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்குது. மூணார் வாங்க, நம்ம ஐயா கடை டீ எப்படி இருக்கு? கொடூரமாக இருக்கு, சக்கையா இருக்கு, அடிப்பள்ளி எல்லாரும் பயலுங்க, அப்புட்டி பயலுங்க, அப்புவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ கைஸ் இங்கே ஒரு இடத்துல ஒரு டீயை போட்டோம். ஸோ இப்படியே கிளம்பியாச்சு. ஸோ அங்கங்கே நின்று ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்துக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு போகிறோம். ஸோ க்ரௌடு இல்லாதனால வந்து அங்கேயே நிற்கிறதுக்கு நல்லா இருக்கு கைஸ். ஸோ மழை பார்த்தீங்கன்னா சரியான மழை, அப்பப்போ வருது அப்பப்போ மூடுது. ஸோ மாறி வேலை செய்யுது.
கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மூணாறு. ஸோ ஒரு ரூமை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 8 மணி. ஸோ இன்னும் சாப்பிடவே இல்லை, ஏன்னா மழை சரியான மழை கைஸ். ஸோ அதனால் எங்கிட்டுமே போக முடியல. ஸோ போய் லைட்டாக போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ரூமில் ஸ்டே பண்ண வேண்டியது. ஸோ நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ பார்ப்போம். ஸோ இன்றைக்கி விளாக்கு இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ நாளைக்கு விளாக்கு பார்ட் 2 வரும். ஸோ சேனல் புதுசாக வச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் இருக்குங்க. நம்ம சேனலுக்கு உங்கள் லவர் சப்போர்ட் வந்து கொடுத்துருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறையா வரும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இதே மாதிரி அடுத்த பாட்டில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் வன்மி டாட்டா பை சி கைஸ்.